இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அழகான தமிழ்ல சொல்றது. இங்கிலீஷ்ல பேசும்போது ஏன் குமார் சகோ? ஆ குமார் சகோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழி பேசினா தானே புரியும். ஆ சாப்பிட்டீங்களா? டெய்லி இந்த மாதிரி தானா? சாம்பார், ரசம், சிக்கன், மட்டன், கருவாடு எல்லாம் வைக்கணுமா? காலையில் சமைக்கணுமா? காலையில் என்ன சமைக்கணும்? நீங்கள் தமிழில் சொல்லுங்கள் சாமி. உங்களோட இதுவும் பார்த்தேன், ஷார்ட்ஸு நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த காமெடி கவுண்டமணி காமெடி என்னது, 500 ரூபா கொடுத்தா டேயி, மேலே கொடுத்தா கெட்ட வார்த்தையில் பேசுவியா? சூப்பர் ஆக்ஷன். குமார் சகோ, நான் அப்படித்தான் பேசுவேன். இல்லை இல்லை, மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மட்டன் சிக்கன்லாமா? இல்லை இல்லை, டெய்லி ஹோட்டலில் செய்வாங்க தானே. உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணி எப்படி தான் சமாளிக்கிறாங்கன்னு தெரியல. ஒன்றும் தெரியாதவங்களே சமாளிக்க முடியாது. நீங்கள் சமையல் கலையை கற்றுக்கிட்டு ஒரு வல்லுநராக இருக்கீங்க. கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சொல்லுவீங்க. குமார் சகோ, பின்ன என்னங்க, ஹோட்டலெல்லாம் டெய்லி தானே பண்ணணும். காமெடி, இந்த மாதிரி காமெடி பண்ணுவீங்கன்னு தான் கேட்டேன். இதை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு. மீனை வேற க்ளீன் பண்ண போகணும். மீன் வாங்கி வைக்கிறது பெரிய விஷயம். சமைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி தந்துடுவாங்களா குமார் சகோ? அதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்க தனியாக? எனக்கு ஒரு டவுட்டு, பெரிய டவுட் என்னென்னா, ஹோட்டல்ஸில் மட்டன், சிக்கனு, மீன் எல்லாம் வைக்கிறாங்க. நம்ம இதை 5-6 தடவை கழுவுறோம், சரியா? ஒரு 7-8 தடவை கூட கழுவுறோம். ஹோட்டலில் அவ்வளோ கறி, எப்படி 50 கிலோ 100 கிலோ வாங்கி அதெல்லாம் கழுவணும். நல்லா கழுவாங்களா? அதெல்லாம் ஒரு டவுட் இருக்குது. சில பேர் நல்லா பண்ணுவாங்க, அதுக்கு தண்ணி வேணும்ல. சின்ன சின்ன ஹோட்டல்லாம் நல்லா கழுவுவாங்களா? அதெல்லாம் நிறைய டவுட் இருக்கும் எனக்கு. அதனால மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் எல்லாம் போனால் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன். சாம்பார், ரசம், மோர் சாப்பிடுவேன். டிஃபனாக இருந்தால் இட்லி, தோசை, பொங்கல், அவ்வளோதான். வேறு பரோட்டா, சிக்கனு, மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன். அந்த இதெல்லாம் நினச்சா ஹோட்டலில் சாப்பிட முடியாது, அது ஒரு விஷயம். ஏன் குமார் சகோ? குமார் சகோ, என் பொண்டாட்டி சமைக்கிறது எனக்கு பிடிக்காது. எப்படி இருக்குன்னு கேட்பா சாப்பிடும்போது. சாப்பிட்டுட்டே கண்ணில் கண்ணீர் வர வைப்பேன். ஏன் என்னாச்சு கேட்பா. அப்புறம் என்னன்னு கேளுங்க, சொல்லுங்க அப்புறம் என்னன்னு. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு சேட்டை, பயங்கரமான ஆளாக இருப்பீங்க போல். என் பொண்டாட்டி சமைக்கிறது அதுதான் சொல்கிறேன். சும்மா ஏன்னா தானேன்னு ஒரு சின்ன ஒரு காஃபி, ஒரு சின்ன ஒரு பிரியாணி செய்கிறவங்களே வீட்டில் நீ என்ன வைக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு மாஸ்டரு, 1500 பேருக்கு சமையல் பண்ணுற ஒரு இது, கட் பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணுறீங்க. எப்படியும் உங்களவுக்கு பண்ண முடியாது. கண்டிப்பாக வர சொல்ல தான் செய்வீங்க.